வணக்கம். தூத்துக்குடி மீனான எங்கள் ஏரியாவில் காலையிலேயே சரியாக மேகம் இருட்டிக்கிட்டு மழை பெய்யுற மாதிரி இருக்குது. நாங்கள் நேற்று போட்ட நெத்திலி மழை தண்ணியில் நனைஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். அது எங்களுக்கு வேல்யூவே கிடையாது. அது கோழி தீவனத்துக்கு போட்டுரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மழை துள்ளி போட ஆரம்பிக்கு அதை மொத்தமாக நெத்திலி கூட்டி வச்சு மொத்தமாக அப்படியே கூட்டி வச்சு அது மேலே மாலெலி போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தார்ப்பாயை வச்சு மூடுவோம். இப்போ நெல்லுலாம் பார்த்திங்கன்னா ரோட்டிலலாம் போட்டிருப்பாங்க. மழை பெய்யும்போது அது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோங்க. ஏன்னா இந்த நெத்திலியில் நாங்கள் பாதுகாத்தா தான் எங்களுக்கு துட்டு, இல்லைண்டா துட்டு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு கிலோ நார்மலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. மழை தண்ணியில் பட்டுச்சுன்னா இதோட கிலோ ரேட்டை பார்த்திங்கன்னா 15 ரூபா 20 ரூபா அப்படி தான் போகும் காய போட்டது. யோசிச்சு பாருங்கள். அப்போனா எங்களுக்கு எந்த அளவு அடி விழுகின்றது. அதனால் நாங்கள் நெத்திலிக்கரோட அப்படி மூடி வைக்கிறோம். உள்ளே இருக்குது பாருங்கள் நெத்திலி. அது கலகலன்னு கிடக்கு, நல்லா காஞ்சி போயிருக்கு. போடும் ஏன்டா எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். மூடிடும் மறுபடியும் இப்போ ஒரு திடீர்னு அடிச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த நேரம் ஓடிட்டு கிடக்க முடியாது. போதும் தார்பாய் வச்சு முடியும். ஏர் போட்டு ஒன்று ஓடியது. சாலையா பரிஞ்சாலையா? அப்போ வளைஞ்சிருப்பாங்க எல்லாருக்கு. எப்படி முடியாச்சு பார்த்தீங்களா? இது மேலேயும் மறுபடியும் நாங்கள் வலையை தூக்கி போடுவோம். காற்று அடிக்கும்போது பறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. போதும் அங்கே நடுவில் தான் இருக்குது. சும்மா மழை விரிச்சு மட்டும் போடுங்க. வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நம்மளும் வேலை பார்ப்போம். வீடியோ ஆள் இல்லை, அவ்வளோதான். சுற்றி போட்டாச்சு பார்த்தீங்களா? இனிமேல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப மழை பெஞ்சால் போச்சு. இப்போ ஓரளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்பி அவ்வளோ போச்சு. வேறு வேடெல்லாம் வேண்டாம். கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில், ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.